வணக்கம். 27/7/2024 திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் நாங்கள் என்ஜிஓக்களாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து கூடி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு குடும்பத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு குடும்பத்தில் இருப்பாரானால் அவரை கவனித்துக் கொள்வதற்கு அந்த குடும்பம் எவ்வளவு சிரமப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ 120 பேர் 150 பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு காப்பகத்தில் வைத்து அவர்களை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். தமிழ்நாடு முழுவதும் இப்படி மனநல காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள் நடத்தி கொண்டிருக்கிற என்ஜிஓக்கள் அவர்களை பராமரிக்கக்கூடிய செலவிற்கே மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களை பராமரிக்கிறார்கள். சில என்ஜிஓக்கள் அரசாங்கத்தால் சில உதவிகள் கிடைக்கப்பட்டு அந்த உதவியின் மூலமாக அந்த நபர்களை பராமரிக்கிறார்கள். இப்படி பராமரித்து கொண்டு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை அதிகாரிகள் அவர்களுடைய நாலேஜுக்கு செல்லும் பொழுது திடீரென்று அந்த காப்பகத்திற்கு வந்து அந்த காப்பகம் சரியில்லை என்று சொல்லி அந்த காப்பகத்தை உடனே மூடி அதற்கு சீல் வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் இந்த தமிழ்நாட்டிலே கடந்த சில வருடங்களாய் நடைபெற்று வருகிறது. ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கே எவ்வளவு சிரமமாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று தெரியாமலேயே அந்த நிறுவனத்தின் மீது வரக்கூடிய புகாரின் அடிப்படையில் அந்த உண்மைத்தன்மையை அறியாமல் அந்த நிறுவனத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நிறுவனத்தை மூடி அந்த நிறுவனத்தின் மீது தவறான காரியங்களை சொல்லி அதற்கு சீல் வைக்கக்கூடிய நிலைமை இன்று தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. இதை குறித்ததான ஒரு ஆலோசனை கூட்டம் 27/7 இன்று சமயபுரம், திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியிலே நடந்தது. இந்த கூட்டத்தில் சில நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டது. என்னென்று கேட்டால், இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய அனைத்து மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகம் நடத்துகிறவர்கள், முதியோர் இல்லம் நடத்துகிறவர்கள் இணைந்து இது ஒரு நல்ல ஒரு தருணமாய் இந்த கூடுகை நடைபெற்றது. இதில் சில முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டது. என்னென்று சொன்னால், மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகம் நடத்துகிறவர்கள், முதியோர் இல்லம் நடத்துகிறவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பு வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்றதான தவறான தகவல்களால் எதிர்காலத்தில் இனி இந்த சேவைக்கு வரக்கூடிய நபர்களும் வராமல் போய்விடுவார்கள். இந்த சூழ்நிலை தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிலவுகிறது. எனவே இந்த என்ஜிஓ மனநலம் பாதிக்கப்பட்ட முதியோர் இல்லங்கள் நடத்துகிற நபர்களுக்கு தனி நல வாரியம் வேண்டும். இந்த நல வாரியம் வந்தால் மட்டுமே இதற்கான ஒரு விடிவு காலம் தமிழ்நாட்டில் பிறக்கும். தமிழ்நாட்டில் சாலையோரத்தில் அனாதைகளாய் ஆதரவற்று பல்லாயிரக்கணக்கான நபர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. இரவும் பகலும் விபத்து ஏற்படுது. ஹைவேஸ் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு போய் அன்னோன் பாடி இறந்த நபர்களுடைய போட்டோ எடுத்து பார்த்தா 100 கணக்கில் இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப அவங்க யாரு என்னன்னே தெரியாது, ரோட்ல மனநோயாளியா போயிட்டு இருப்பாங்க, வாகனத்தில் அடிபட்டு இறந்திருப்பாங்க. இப்படி இறக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த என்ஜிஓக்கள் இரவும் பகலும் ஒர்க் பண்ணி அப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள மீட்கிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, எங்கள் மேல் தவறான குற்றச்சாட்டு, உடல் உறுப்புகளை திருடி விற்கிறாங்க, உடல் உறுப்புகளை கடத்துறாங்க, அவங்கள பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் பண்றாங்க, அவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறான தகவல்களை ஊடகத்தின் மூலமாக பரப்பி இந்த சேவையை முடக்க நினைக்கிறார்கள். எனவே இந்த முடக்கத்தை மாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட தவறான புரிதலை சமுதாயத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நாளிலே என்ஜிஓ சங்கமம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மனநல காப்பகம், முதியோர் இல்லங்கள் நடத்துகிற நபர்கள் ஒன்று கூடி நல்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து இது நடக்க எல்லாம் உள்ள இறைவன் இதற்கு உதவி செய்வாராக.